இதில் என்ன ஒரே ஒரு சிறப்பு விஷயம்னா சஞ்சய் எப்படியா நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அவங்க மாற்ற டைரக்ஷன் தான் சொல்லி போனார். ஆனால் இதில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் இந்த படத்தில் வந்து சஞ்சய் இந்த படத்தினுடைய ஜனநாயகனில் வந்து மேற்கொண்டு அவருக்கு வந்த ஒரு பாதிப்பு தான் ஜேசன் சஞ்சயை வந்து அவரு நம்ம அப்பா விட்டு போன இடத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசை அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இது வரைக்குமே நடிக்க மாட்டேன்னு சொன்ன அவர் கார்னர் பண்ணுறாங்க வேணும்னே வந்திருக்கு. அவர் தான் அழுத்தம். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் விஜயோட சன்னுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லான்ச் ஒன்று பண்ண போகிறாரு. நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்தோட விஜய் போயிட்டார், நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதுவும் ஜனநாயகன் படத்தால் நடந்திருக்கு. சஞ்சய் உள்ளே வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னீங்க. டைரக்டர் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ இந்த ஜேசன் சஞ்சய் அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது விஜய் கூட ஒரு பாட்டு பாடி அதிரிபுதிரியான ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார் வேட்டைக்காரன் படத்தில். இன்னும் விஜய் தான் இப்படி ஆடுறாருன்னா அந்த பொடியை வந்து இந்த அளவுக்கு போட்டு பட்டையை கிளப்புறாரு அப்படின்னு பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. டான்ஸ் அந்த பொடியை பிச்சிருப்பா அப்படி ஜேசன் சஞ்சய். இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சுன்னா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆக போகுது. நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த சைல்ட்ஹுட்லேயே இப்படி ஒரு டான்ஸை போட்டு பின்றா. நீங்கள் எப்போவுமே விஜய் சார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிடுவார் ஷார்ட்டு. அதே மாதிரி இவர் பண்ணணும்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லா பேருமே. அப்பனுக்கு பிள்ளை தப்பாக பிறந்திருக்கு அப்படின்னு. ஜேசன் சஞ்சய்க்கு நிறைய ஆஃபர் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சைல்ட்ஹுட்டில் அந்த மாதிரி கேரக்டர்லாம் உருவாகி நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு ஒன்று. இங்கே விஜய் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நிறையா பையன் பிரமாதம் பண்ணுறா, அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வருது, இது மாதிரி பண்ணலாமா சார்ங்கும்போது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீங்கள் அம்மாட்ட கேட்டுங்க அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில். பெரிய டேரக்டர்லாம் கேட்கும்போது சஞ்சய்கிட்ட கேட்கும்போது சஞ்சய்க்கு கொஞ்சம் சின்ன வயசில் என்ன தெரிய போகுது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி. ஆனால் அவங்க அம்மாட்ட போய் கேட்கும்போது தான் அம்மா எல்லாமே சங்கீதா மேடம் எல்லாமே கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பதில் அனுப்பிச்சிட்டு ஜேசன் சஞ்சய்கிட்ட விஜய்கிட்ட வந்து என்னங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க நீங்கள் சஞ்சய் பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, ஏமா நீ இப்போ நான் பூரா ஷூட்டிங்கிட்டே போயிடுறேன், பகல் 2 பசங்க நீ தான் பார்த்துட்ருக்கு, நீ தான் டிசைட் பண்ணணும் அத்தாரிட்டி, உனக்கு எதுவுமோ நீ பண்ணுமன்னு ஃபுல் ஃப்ரீடம் சங்கீதர்கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டார். இப்போ ஜேசன் ஜெய்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, படம் நிறையா வருதுமா, நான் பண்ணுறேம்மா, அப்பாட்ட கேட்டேன், அம்மாட்ட கேட்டு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது ஒரே வார்த்தை தான் சங்கீதா அவர். இப்போ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, நீயும் தங்கச்சி பிரமாதமாக படிக்கணும், முதல்ல அதான் முக்கியம் எனக்கு. நீங்கள் வளர்ந்து டிகிரி முடித்ததுக்கு பிறகு வந்து அடுத்த ஒரு ப்ரொஃபஷனில் போவீங்க இல்லையா, அப்போ எதுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், நடிப்புங்கிறது அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக முடிவு சொன்னது பிறகு தான் நம்ம இங்கே அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து 2 பேருமே சேர்த்து விட்டாங்க, ஜேசன் சஞ்சயும் அண்டு திவ்யா அவங்களுடைய சிஸ்டரையும். அங்கே தான் அவங்களுடைய அந்த எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கே படிக்கிறாங்க. அதை ஃபுல்லாக அவங்க அம்மா சொன்னது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு கவனத்தில் தான். அம்மா தான் 2 பசங்களை பார்த்துக்கிட்டு எஜுகேஷனில். ஏன்னா விஜய் சார் தான் ஏகப்பட்ட பிஸியில் ஷூட்டிங்கு வீடு நைட் வந்துட்டு போகிறார் இல்லையா. அப்போது எஜுகேஷன் முடியுது. இந்த டைமில் ஜேசன் சஞ்சய் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். அப்படி வளரும்போது இங்கே ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு தாட் வருது, பையன் வளர்ந்தோன்னா ஒரு சாமிங்காக ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸலண்ட் அழகாக இருக்கா, அப்படியே ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா, ஏஆர் முருகதாஸுக்கு அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு ஐடியா வருது. இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா டைரக்டர் சங்கர் வந்து எவ்வளோ பெரிய நீ பிரம்மாண்டகிறன்னு தெரியும். அவருடைய பொண்ணு வந்து அதிதி சங்கர்னு அவங்க டாக்டருக்கு படிக்க வச்சு அவருக்கும் வந்து எஜுகேஷனில் ரொம்ப பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசையில் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அந்த அதிதிக்கு என்ன வருது அப்படின்னா நடிப்பு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நான் படித்தாச்சு, எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ராமேஷன் இருக்கு இல்லையா, நான் அதுக்குள்ளே போனால் நடிப்பு ரொம்ப முக்கியங்கும் போது பசங்க வந்துட்டாங்க. ஒன்றும் சொல்லாமல்னா சங்கர் வந்து சரி ஓகே உனக்கு ஏதோ ஒன்று டிசைட் பண்ண மாட்டாங்க. முருகதாஸுக்கு வந்து இங்கே தான் ஒரு தாட்ஸ் ஒன்று வரும்போது தான் விஜயுடைய பையனையும் சங்கருடைய பொண்ணையும் சேர்த்து ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று அவருடைய ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா வந்து வேண்டிய ஏற்பாடுகளை முருகதாஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ விஜய்கிட்ட சொல்லும் போது வந்து அவர் எதிர்பார்க்கல, இது பையனை ஹீரோ வாக்கிய பண்ணுறேன்னு சொன்னேன். திரும்பி இதே வார்த்தை தான், அவங்க அம்மாட்ட கேட்டுங்கப்பா அப்படின்ட்டா ஒரே வார்த்தையில். அவங்க அம்மாட்ட கேட்கும்போது வந்து என்னை பையன்கிட்ட கேட்டு சொல்லுவோம். அன்றைக்கி முடியாதுன்னு சொன்னாங்க, எஜுகேஷன் முக்கியம்னா சஞ்சய் கிட்டே கேட்டுட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம்னு சொல்லி டைம் கேட்குறாங்க. சஞ்சய் கிட்ட வருது. இங்கே சஞ்சய் முதல்ல சின்ன வயசில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட சஞ்சய் இப்போன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அம்மா கிட்டேன்னா, அதாவது அப்பா கிட்ட விஜய்கிட்டே அம்மா கிட்டே ஒரே வார்த்தை தான், எனக்கு இப்போதைக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டெக்னிக்கலாக போகணும், ஒரு டைரக்ஷன் எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து விஸ்காம் வந்து நான் வந்து ஸ்டடீஸ் பண்ணணும், அதை இங்கே பண்ணுறத விட நான் லண்டனில் போய் படிக்கிறத விரும்புகிறேன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் விஜய் எதிர்பார்க்கல தான். ஓகே சஞ்சய் உனக்கு எது இஷ்டம் நீ ஃபாலோ பண்ணிக்கும் போது தான் அம்மாட்ட சொல்கிறாங்க. சங்கீதா அவர்கள் ஓகேப்பா ஒன்றும் ஓகேன்றது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது திவ்யாவுடைய ஸ்டடீஸ் ஒன்று இருக்கு இல்லையா,
அப்போது சஞ்சய் மட்டும் லண்டனில் போய் படிக்க வச்சோம்னா, ஸோ திவ்யா ஸ்டடீஸ் இங்கே இருக்குது, மாறி மாறி சங்கீதா ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா அவர்கள் முடிவு எடுக்கிறாங்க. விஜய்கிட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி பொண்ணோட எஜுகேஷன் இருக்குது, சஞ்சய் வந்து லண்டனில் படிக்கின்ற விஸ்காம, இப்போ என்ன பண்ணலாம் போது நீ டிசைட் பண்ணுமா எது சாய்ஸும் போது, அப்போ நான் பொண்ணையும் கூட்டி போய் இங்கே ஸ்டடீஸ் பண்ண வைக்கிறேன். இப்போ நான் அங்கே கொஞ்ச நாள் இருக்கேன், அப்புறம் இங்கே வந்துட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லுவோம் தான். இங்கே தான் சங்கீதா பசங்களை கூப்பிட்டு இந்த லண்டனுக்கு போன ஒரு விஷயம் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் இங்கே ஷூட்டிங் போகிறாரு, படத்தில் அடிக்கிறார், இங்கே இருக்கார். அப்போ அங்கே போனோன்னே சஞ்சய் வந்து விஸ்காம் சேர்றாரு. அங்கே லண்டனில் வந்து ஹையர் எஜுகேஷனில் சினிமாட்டிக்கல் சம்மந்தப்பட்ட டைரக்ஷன் கோர்ஸு இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி பண்ணுறாங்க. ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறாரு, புல் த ட்ரிகர்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஃப்ரெண்ட்ஸ்டர் சொல்கிறாங்க பிரமாதமாக இருக்குன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர், பிரமாதமாக இருக்குது சஞ்சய் அப்படின்னா அங்கே அதை ஷூட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அது அந்த புல் த ட்ரிகர் வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரமாதமான ஒரு மேக்கிங் ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வச்சுருந்தார் உங்களுக்கு. அதை ஒரு வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்டைல்லே பண்ணியிருப்பார் ஷார்ட் ஃபிலிம். அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, எல்லோரும் எதிர்பார்க்கல சஞ்சய் இந்த அளவுக்கு டைரக்ஷனில் பண்ணுவான்னு. அவங்க அம்மா விஜயிலேருந்து ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம். அந்த எஜுகேஷனை முடிச்சுட்டு அப்போ இருக்கும்போதே ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று ரெடி பண்ணுறார். ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி முடித்த உடனேயே இதில் என்னென்னா இவர் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போகிறார். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ பட்ஜெட்டு, இந்த கதைக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டால் எத்தனை நாட்களுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கும்போதெல்லாம் ஒரு சார்ட் ரெடி பண்ணுறார். A to Z அதுக்குள்ளே போகிறாரு. அது ரொம்ப டைரக்டருக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ரொம்ப முக்கியம், அந்த ஷூட்டிங் டேஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மைண்டில் செட் பண்ணுறார். ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறார். ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு மேட்டர் ரெடி பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, சங்கீதாவுடைய அக்கா இருக்கா பெரியம்மா, அவங்ககிட்ட சொல்லும் போது பிரமாதமாக இருக்குது ஸ்கிரிப்டு, அருமையாக இருக்குது சஞ்சய், நீ போய் டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. சொல்லி முடிச்சோன்னா ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு சென்னை வர்றார். சென்னை வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது தான் நண்பர்கள் மத்தியில் எல்லாம் சொல்லும் போது இங்கே ஒரு விஷயம் வந்து ரொம்ப பார்க்கப்படுது. அவங்க அப்பாட்ட விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி சஞ்சய் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு வந்திருக்காரு, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாங்கும் போது சஞ்சய் அதை அக்செப்ட் பண்ணலை. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணுறேன், நான் இண்டிவிஜுவலாக வர தான் முயற்சி பண்ணுறேன், எங்கள் அப்பா பேரை நான் எடுக்க விரும்பலை. தாத்தா S.A. சந்திரசேகர் அவரு ஒரு பெரிய 70 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணுவார், அவருக்கு ஒரு காதுக்கு போகுது, பேரன் ஒரு சப்ஜெக்ட் பிரமாதம் வச்சுருக்காரு, ஸோ ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணலாம் போது சஞ்சய் அதே எதிர்பார்க்கல. தாத்தாக்கிட்டேயும் போகிறோம்ல, அப்பாக்கிட்டேயும் போகிறோம்ல, நான் மட்டும் இதை எப்படியா ட்ரை பண்ணி நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சஞ்சய் கையில் எடுக்கிறார். இன்னொரு பக்கம் நான் போயிடுறேன். இப்போ டைரக்ட் சங்கரோட அதீஷ் சங்கர் ஆக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் ஒரு படம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஒன்றையே இவர் படிக்க போயிட்டார், அதீஷ் சங்கர் இன்னொரு பக்கம் போய் அவங்க ஹீரோயினை மாறிட்டாங்க. இங்கே சஞ்சய் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்ல போகிறார். அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் டாப்பில் வந்துட்டார். அவர்கிட்ட கதை கேட்கும்போது அவர் ரொம்ப கதை பிடிச்சிருக்கு, ஏன்னா விஜயோடைய பையங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. பட் இங்கே என்ன ஒரே ஒரு சிக்கல் வருதுன்னா, அவர் நிறைய படங்கள் கமிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷூட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அவனால் ஷேர் பண்ண முடியல. இப்போ சஞ்சய்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது சஞ்சய், பண்ண முடியுமாங்கும் போது இவர் உடனே பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருடம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது அவருக்கு, தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெயிச்சு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக பார்க்குறாரு. சரி வெயிட் பண்ணணும்னு பார்க்குறாரு, முடியல. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் சஞ்சய் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வர்றாருங்கும் போது தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து மெசேஜ் போகுது. அதை வேணான்னு சொன்ன நடிகர் யார்? அதித்தி சங்கர் கூட நடிச்சவர். அவர் வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டார். அதித்தி சங்கருடைய அவங்க 2 பேருமே வந்து ஜோடியாக பண்ணவங்க, அது யாருன்னு நீங்களே புரிஞ்சுங்க. ஸோ இப்போ சுபாஸ்கரன் வந்து அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டனு. அப்போது சங்கீதாவுடைய அக்கா பெரியம்மான்னு சொல்லணும் இல்லையா, அவங்கள வேற ஒரு நல்ல பழக்கம். அப்போது அவங்க வந்து சுபாஸ்கரன் ஒரு மேட்டர் சொல்லி சஞ்சய் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கா, அப்படி கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் பிளான் பண்ணுங்கும் போது தான் ஏன் இத்தனை நாள் சொல்லவே இல்லைன்ட்ட சஞ்சய் வந்திருக்கலாமே அப்படிங்கும் போது தான் அவர் லண்டன்லேருந்து புறப்பட்டு இங்கே சென்னை வரும்போது தான் சஞ்சய் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ சஞ்சய் போய் லைக்காவை போய் சுபாஸ்கரன் அவர்களை பார்த்து, இப்படி இருக்கும்போது ஏன் சஞ்சய் என்கிட்ட முதல்ல நீ வரல, என்னுடைய ஃபஸ்ட்டு படம் நான் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணதே உங்கள் அப்பா தான் ஹீரோ. ஸோ விஜய் சார் ஹீரோவில் சுபாஷ்கருடைய ஃபஸ்ட்டு படம் லைக்காவில் ஸோ கத்தின்னு ஒரு படம் பண்ணாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அது முருகதாஸ் டைரக்ஷன். அப்போது இல்லை சார் என்னுடைய முயற்சியில் தான் நான் பண்ணணும் அப்படியே, சரி கதை சொல்லுன்றாங்க. ஸோ கதை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், பிடிக்கலன்னா சொல்லிடுங்கன்ற விஷயம் தான் கண்டிஷன் போட்டதே சஞ்சய். அங்கே போகிற கதை கேட்டோன்னா பிரமாதமாக இருக்கே சஞ்சய், உண்மையிலே அருமையாக இருக்கு, ஓகே பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன பட்ஜெட்டுக்குனாங்க கேட்கும்போது எல்லாத்தையுமே டேபிளில் தூக்கி போகிறார் ஃபைலில். பட்ஜெட் இவ்வளோ டே ஷூட்டிங்கு,
ஸோ இந்த கோட்டைஸ்ட்டு பக்காவாக நீங்கள் ஒரு பவுண்டரை தூக்கி கீழே போடுறாங்க. அது லைக்கா படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எந்த இயக்குனருமே எனக்கு இது வரைக்கும் கொடுக்கலப்பா. ஓரலாக சொல்லுவாங்க, உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஐடியா பண்ணுறாங்க. இப்போ யார் ஹீரோங்கும் போது தான் இங்கே இருக்கிற ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுறாங்க, சரியாக சிக்கலை. அதில் அந்த நடிகர் ஒருத்தர் வேறு மிஸ் ஆனது. அப்போது நம்ம தெலுங்கில் ஒரு ஹீரோ நல்லா பண்ணிட்டு, தமிழ்லேயும் ஒரு ஹீரோவை பண்ணவர். ஸோ மாநகரம் படம் பண்ணார், ராயன் படம் தனுஷோட பண்ணார், சந்தீப் கிஷன். அவர்கிட்ட இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கணும்னு டிசைட் பண்ணும்போது தான் கேட்கும்போது அவர் ஒன்று கதை கேட்டோன்னே உடனே ஓகே பண்ணுறாங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இங்கே வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ லைக்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ஏன்னா சஞ்சய் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல. ஸோ அவருடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கும்போது ஒரு 1 வீக் நம்ம ஷூட் பண்ணி முக்கியமானதை எடுத்துகிட்டு பண்ணும்போது ஸோ பிளான் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசும்போது தான் 1 வீக் ஷூட் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொடக்ஷன் வந்து பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. யூனிட்டில் இன்றைக்கும் பேசக்கூடியது சஞ்சய் மாதிரி ஒரு குவைட்டான ஒரு டைரக்டர், சாஃப்டான ஒரு கார்னர், சொன்னதை மேக்கிங்கில் செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம்னு யூனிட்டில் அத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது பெரிய கிரெடிட்டாக சஞ்சய்க்கு மாறிச்சு. லைக்கா எதிர்பார்க்கவே இல்லைன்னாங்க. கிட்டத்தட்ட கரெக்ட் பிளானிங்கில் ஷூட் பண்ணாங்க. அவர் வந்து இது சஞ்சய்க்கு கேரவெல்லாம் ஒதுக்கப்பட்டதுங்க. கேரவெல்லாம் இப்போ உட்கார மாட்டார், ஃபுல்லாக ஒரு சேரை போட்டு வெளில தான் உட்காருவார். அத்தனை கோட்டிஸ்டையும் சீன் பை சீன் சொல்லி இந்த படத்தை உருவாக்குனாங்க. இப்போ படம் முடிஞ்சிருச்சு. படம் பிரமாதம் வந்திருக்கிறதா ஒரு தகவல். ஸோ இப்படி தான் சஞ்சய் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனி ஒரு மனிதனாக நாம் ஜெயிக்கிறங்கிற ஒரு விஷயத்தினால போராடி இன்றைக்கி வந்து இந்த படத்தை சிக்மான்னு சொல்லி டைட்டில் வச்சாங்க. படம் முடிந்தது. இதில் என்ன ஒரே ஒரு சிறப்பு விஷயம்னா, சஞ்சய் எப்படியா நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அவர் மாட்டே டைரக்ஷன் தான் சொல்லி போனார். ஆனால் இதில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் இந்த படத்தில் வந்து சஞ்சய் ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்காரு. பெரிய இயக்குனர் கேட்டு கூட இல்லை டாடி நான் டைரக்ஷனை தான் போகிறேன்னு சொன்ன சஞ்சய் இப்போ சிக்மா படம் ஸ்டார்ட் பண்ணார். ஆமாம், முடிகிற வரைக்கும் கூட அந்த படத்தில் அவர் நடிக்கல. ஆனால் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வெளியே வரல அப்படின்னு சொன்ன உடனேயே, விஜய் நடிக்க மாட்டார்னு சொன்ன உடனே, விஜய் ஒரு பக்கம் கார்னர் பண்ணாங்க தெரிஞ்ச உடனேயே சிக்மா படத்தில் நடிக்கிறதுக்கான காரணம் என்ன? திடீர்னு இந்த என்ட்ரி? அந்த ஐடியா திடீர்னு தான் சஞ்சய்க்கு வந்தது. காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுவரை நடிக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி முருகதாஸ் தரப்பில் கேட்டு சங்கர் தரப்பில் கேட்டு முடியான்னு சொல்லிட்டு படம் முடிச்சிட்டாரு. முடிக்கிறப்ப அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் ஒரு சின்ன ஸ்பார்க்கு, இதில் நம்ம ஒரு சிறப்பு தோட்டத்தில் பண்ணிடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்து, அந்த ஐடியா எதனால் வந்ததுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதில் நடித்தார், பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குன்றாங்க. சொல்லப்போனால் ஹீரோவே பண்ணியிருக்கலாம் சஞ்சய்ங்கிற அளவுக்குலாம் பேசப்படுது. ஆனால் இங்கே என்னென்னா, நீங்கள் விஜய்க்கும் சஞ்சய்க்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படியே பேசப்பட்ட இந்த தருணத்தில், நீங்கள் லியோ படம் வரும்போது ஃபஸ்ட்டு போஸ்டர் விட்டுறதே சஞ்சய் தான். விருந்து காத்துட்ருக்குன்னு விட்டார். இன்னமும் இருக்குது, நீ போய் பாருங்கள். அந்த போஸ்ட் டிசைன், ஹேர் ஸ்டைலு, தாடி கட்டப்லாம் பார்த்துட்டு பிரமாதமான அவுட்லுக் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் நண்பர்கள்ட்ட சொல்லி இதை போஸ்டர் விட்டார். மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு. இது அப்படியே எடுத்திங்கன்னா கோட் படம் ஒன்று ஐமாக்ஸில் ரிலீஸ் ஆகுது. கோட் படம், இதை நீங்கள் தவிர்க்காமல் நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜேசன் சஞ்சய் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டார். இங்கே பேச மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சமயத்தில் ஜேசன் சஞ்சயுடைய இந்த இன்வால்மெண்ட்டை எப்படி பார்க்குறது? நீங்கள் இது தெரியாதவர்களுக்கு தான் தெரியும், பேச மாட்டாங்க பிரச்சனை இருக்குன்னு. இல்லை, அப்பா மேலே தனியே ஒரு அன்பு வச்சிருக்கிற ஜேசன் சஞ்சய். அவருடைய வளர்ச்சியில் பார்த்து பார்த்து வளர்ந்தவர் தான் நான் சொல்லியிருக்கேன் நிறையா இதில். அப்போது இந்த படத்தில் வந்து சிற்ப தோட்டத்தில் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு காரணம் இருக்குன்னா அப்படின்னு கட் பண்ணுங்கள். ஜனநாயகன் படம் விஜயோடைய இறுதி படம்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இங்கே தான் ஜேசன் சஞ்சய் இடிச்சுது. ஏன்னா தமிழ் திரையுலகத்தில் உச்சமாக இருக்கிற நம்ம அப்பா திடீர்னு படம் இறுதி படம் சொன்னது எதிர்பார்க்கல. அவர் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சொன்ன விஷயம். இதுக்கப்புறம் தான் அவர் ஆக்ட் பண்ணதே நீங்கள் சிக்மாவில். அப்போ இது எதிர்பார்க்கல. அப்பா இப்படி சொல்லுவாருன்னு. அரசியலுக்கு போகிறது உடன்பாடு இல்லை, போயிட்டீங்க. சினிமாவில் இறுதி படங்கிறது போது அது ஒரு சின்ன நெடுல் இருந்தது அவருக்கு. அப்போது அந்த இடத்த விட்டுட்டு அப்பா போகும்போது அந்த இடத்துக்கு யார் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாட்களாக மைண்டில் போயிட்டே இருந்தது. விஜயோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அண்ணன் போகக்கூடாது, தளபதி போகக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருந்தாங்க. விஜய் வேறு வழியே இல்லை, அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லி அவர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அவருடைய வாரிசாக யார் வரணும்? அவருடைய பையன் வரணும். இதுதான் நியாயம். இங்கே தான் ஒரு விஷயம் ட்விஸ்ட் வச்சது. சிக்மாவில் நம்ம ரோல் பண்ணிடுவோம், ரோல் பண்ணி காமிச்சிடும் ஆடியன்ஸ்கிட்ட. அப்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது ஜேசன் சஞ்சயோட ஒரு மாஸ்டர் பிளான். இதை ரசிகர்களும் இப்போ வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம வந்த தகவலில் இது இன்னும் 1 இல்லை 2-3 மாதத்துக்கு பிறகு இந்த மெசேஜ் வரதான் போகுது. அதற்கு முன்னாடியே நம்ம நேரில் நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் வாரிசாக ஜேசன் சஞ்சய் அந்த இடத்துல வந்து நிற்பார். விஜய் விட்டு போகிற இடத்துல இவர் வந்து அந்த சேரில் போய் உட்காருவார்.
அவருடைய ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்கள் வந்து அப்படியே சஞ்சய் பக்கம் அவரோட ஆதரவை தெரிவிப்பாங்க. அரசியல் ஒரு பக்கம் ஆதரவு, சினிமா வாரிசில் ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு விஷயம். பட் இந்த படத்தினுடைய ஜனநாயகனில் வந்து மேற்கொண்டு அவருக்கு வந்த ஒரு பாதிப்பு தான் ஜேசன் சஞ்சயை வந்து அவரு நம்ம அப்பா விட்டு போன இடத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசை அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இது வரைக்குமே நடிக்க மாட்டேன்னு சொன்ன அவரு கார்னர் பண்றாங்கன்றதால வேணும்னே வந்திருக்காரா? அவர் தான் அழுத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு ஜனநாயக படத்துக்கு வரா ஏங்க ரவிசி கமிட்டி போய் 20 நாளாக வரலைங்க. அப்போ இந்த அழுத்தம்லாம் பையனுக்கு வரும்ல. அந்த படம் வந்து ஒரு பிரமாதமாக இருக்கிறத ஒரு தகவல் வேற சொல்கிறாரு ஜெயசன் ஜெய். தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிறார் இந்த படத்தை ஆடியன்ஸோட ஆடியன்ஸா. அப்போ இந்த அழுத்தம் தன்னோட அப்பாவுக்கு வரும்போது பிள்ளை தானேங்க, அந்த வருத்தம் இருக்காதா? அப்போ அவருக்கு இறுதி படம் ஜனநாயகங்கும் போது இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷரை உடைக்கணும். நான் வர்றேன் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணது காரணமாக தான் சிக்மாவில் பண்ணவே மாட்டேன்னு சொன்ன சஞ்சய் கடைசி நேரத்தில் ஒரு கேமியோ ரோலில் ஒன்று பண்ணியிருக்கார். நீங்கள் படம் வரும்போது பாருங்கள், நம்ம விஜய் போகல, சஞ்சய் ரூபத்தில் விஜய் நம்மகிட்ட இருக்காருங்கிற விஷயத்த ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை செருப்பு தோற்றத்தில் சஞ்சய் பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா, இதை விஜய் கேள்விப்பட்டான்னு அவர் ஆச்சரியப்பட்டார். ஒரு பக்கம் சங்கீதாவுக்கும் தகவல் போயிடுச்சு. சொல்லவே இல்லையாப்பா நீ இன்னும் சங்கீதாவில் கேட்கும்போது, இருங்கம்மா படம் வரும்போது நீங்கள் பார்த்துக்க மாட்டாட ஒரே வார்த்தையில். விஜய்க்கு தகவல் போயாச்சு. போகும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்ல ஒரு அதாவது அவருடைய வந்து இதை என்ன சொல்கிறதுனா, ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் விடுவோம் இல்லையா, சில சந்தோஷமான செய்தி இல்லை, சஞ்சய் ஆக்ட் பண்ண வந்திருக்காருன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, விஜய்க்கு வந்தது. இங்கே ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அழுத்தம் காரணமாக தான் சஞ்சய் உள்ளே வந்திருக்காருங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு தகவல். அப்பா போகிறாரு, அந்த இடம் காலியாக இருக்குது, அந்த இடத்துக்கு புள்ள வர்றது ஒன்று தவறே கிடையாது. படம் சிறப்பாக பண்ணியிருக்கிறதாகவும் விஜய் விசாரிச்சிட்டாரு, நல்லா பண்ணியிருக்காங்க சஞ்சய்ன்ற தகவலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து விஜய் இப்போ போயாச்சு. அப்போது சஞ்சய் வரமாட்டேன்னு சொன்ன பையன் இப்போ வந்து ஒரு ரோல் கேமியோவில் பண்ணியிருக்காங்க போது அடுத்து ஹீரோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அவருக்கு, பிரச்சனை இல்லை. விஜய் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் ஒன்று இருக்குது. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்மாவுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா, சிக்மாவில் ஒரு விழா இருக்குது, விட்டுருங்க அதையா. விஜயும் ஜேசன் சஞ்சயும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற போகுது. இது வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. நமக்கு வந்து தகவல்களை ஒரு ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த சந்திப்புக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம் உருவாக போகுது. அந்த மாற்றம் என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இப்போது ஜனநாயகன் படத்துக்கும் சிக்மாவுக்கும் ஒரு ஒற்றுமை வேறு ஒன்று இருக்குது. அது 2-3 நாளில் ஒரு விஷயம் தகவல் வருது. என்ன ஒற்றுமை என்னதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு 2-3 வீடியோக்கள் வந்து முன்னாடி நான் போட்டிருக்கேன், தெளிவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஜனநாயக படத்தை ஏன் ரிவைஸ் கமிட்டி பார்க்கல, கேவின் ப்ரொடியூசர்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்கு, விஜய் என்ன டிசைட் பண்ணுங்கிற விஷயத்த ஒரு 2-3 நாளைக்குள்ள ஒரு சிறப்பு தகவல் ஒன்று வருது. ஒரு வீடியோவில் ஃபுல் வீடியோ ரிசல்ட்டை நான் சொல்கிறேன். நான் இதை தன் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அழுத்தம், ஜனநாயக படம் மக்கள் பார்வைக்கு போகாத மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தளவுக்கு உருவாகிருக்கின்றத ஜெயசன் சஞ்சய் மனசுக்குள்ளேயே வச்சு தான் இப்போ சிக்மாவில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்து அப்பாவுக்கு தானே ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்தீங்க, இப்போ நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஜெயசஞ்சய் உள்ளே வந்திருக்கார். விஜயுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இதை நான் நினைக்கிறேன். கடைசி படம் அண்ணன் போயிடுவான்னு பார்க்கப்பட்ட இடத்துல அண்ணனுடைய பிள்ளை, ஸோ உங்களுடைய பிள்ளைகளை தான் கண்டிப்பாக பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஜேசன் சஞ்சய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த ரசிகர்கள் தருவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஜனநாயகனை பற்றின விஷயங்கள் எதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ ஜேசன் சஞ்சய் நடிக்க வந்து நான் சொல்கிறேன்லங்க, இப்போ ஃபுல் படத்தில் ஹீரோ ஒன்று பண்ண போகிறார். இந்த வரவை பற்றி விஜயுடைய ரசிகர்கள் என்ன நினைக்கிறீங்க? விட்டுட்டு போகிறான்னு ஃபீல் பண்ணீங்க, விட்டுட்டு போகல, வாரிசு வருது, இவருடைய வரவை நீங்கள் எப்படி வந்து எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆதரவு தருவீங்க, உங்களுடைய எண்ணம் இருக்குது, எண்ணங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் அதை பார்க்குறோம். அவரும் பார்ப்பார், ஜேசன் சஞ்சயும் பார்க்கட்டும், விஜயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க சன்னுடைய யாருமே எதிர்பாராத ஒரு என்ட்ரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் 1க்கு 2 வருது அப்படிங்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் அழுத்தம் கொடுத்தாங்க, இப்போ 2 பேராக உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு. எஸ், சரி, ஓகே. விஜய் ரசிகர்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க, இப்படியே சஞ்சயும் பார்ப்பாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து விஜய் ரசிகர்களே சொல்லட்டும், அவர் டேரக்டராக இருக்கிறது ஓகேவா, இல்லை நடிக்க வருது ஓகேவா, உங்களுக்கு ஹாப்பி தானா என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இந்த நியூஸை பற்றி அடுத்த ஃபாலோஅப்பில் எப்போ அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சார். கண்டிப்பாக சார்.
ஜனநாயகனோட அப்டேட்டும் அடுத்த வீடியோவில் சொல்லுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்போ வர போகுதுங்கிறத. அப்பப்போ வரதை நேரில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி சார். நன்றி சார்.